தூத்துக்குடி திணறி போகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்ததுன்னா அந்த கூட்டம் சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணு இருக்குல்ல. அந்த செய்தி என்பது தென் மாவட்ட மக்கள் விஜய்க்கு அமோக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஜெயிக்கிற கூட்டமான ஜெயிக்க முடியாது. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். நிச்சயமா நாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரும் வாக்கு திரள் அவருக்கு மீனவர் சமூக கிராமங்கள்ல இருந்து இருக்கு. படகுகள்ல தாவேகா கொடி கலர் அடிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கலர் கொடி அவங்க அடிச்சிருக்காங்க. நான் சொல்றது இரண்டு திராவிட கட்சிகளும் மீனவ சமூக மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க ஆல்ரெடியே. பட் விஜய்க்கு பின்னால் இன்னைக்கு மீனவர்கள் திரள்றாங்கன்னா இரண்டு காரணங்கள். இந்த திமுகனாலேயோ இல்ல இந்த பாஜகனாலேயோ இல்ல இந்த மற்ற பலர்னாலேயோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். கலைஞருக்கு பேச்சு, அண்ணாவோட கொள்கை, எம்ஜிஆரோட குணாதிசயம்னா விஜயை பார்க்க திரள்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்தான அரசியல். நீங்க விஜய் உழைத்திருக்கிறாரா, அதற்கு செயல்பட்டு இருக்காரான்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்டா சொல்லுவேன், பெரிதாக உழைக்கவே இல்லை, எந்த செயல்பாடும் செய்யல. பட் மக்கள் அவர் மீது அனுபவிச்சிருக்காங்க மீனவர்கள். தென் மாவட்டங்கள்ல தவக கட்சிக்கு ஒரு அமைப்பு ரீதியான பலம் இருக்குன்னு சொல்லலாமா? கட்டமைப்பே இல்லை சார், துளியும் கூட இல்லை. எங்க வீட்டுல ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அதிமுக அரசினுடைய வாக்குறுதிகளை இதுவரை 5 தடவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்லிப் நோட்டீஸ், சாதாரண ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழகங்கள், ஊரோட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் கவுன்சிலர்னு வர்றாங்க ஒரு லிஸ்ட். திமுக நோட்டீஸ் இது வரைக்கும் 3-4 தடவை வந்துருச்சு. திமுக என்னெல்லாம் செய்யப்படுது? தாவேகா நோட்டீஸ் எதுவரை வரலையே வீட்டுக்கு. இந்த தேர்தல் முடிவு திமுக அதிமுகவுக்கு அதிர்ச்சி என்பதை விட விஜய்க்கு பேரதிர்ச்சியை தரும். பட் ரஜினி விஜய் மீது கொண்ட இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல விஜய்க்கும் தனக்கும் ஒரு ரேஸ் இருக்கிறதா, விஜய் ரஜினியை நினைக்கிறா, ரஜினி விஜயை நினைக்கிறா, அதனால ஒதுக்கக்கூடிய வார்த்தை அது இளைஞர்கள் கூட்டத்துல கவனிக்கப்படாதுன்னு நான் பாக்குறேன். அதுக்கு திரண்ட கூட்டமே சாட்சி தான். அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. இதே தூத்துக்குடி தான் ரஜினி வந்திருந்தார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த மறுநாள் ஒரு 2-3 நாட்களுக்குள்ள வந்திருந்தார். அப்பொழுது நானே கூட இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு களத்துல இருந்தேன். அவர் ஜிஹெச்சுக்குள்ள போனப்ப அங்க இருந்து ஒரு இளைஞர் தானே, யாருங்க நீங்கன்னு கேட்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து. வணக்கம் சார். வணக்கம். விஜய் நேற்றுக்கு தூத்துக்குடியில வந்த கூட்டம் ஒரு பேசுபொருள் ஆயிருக்கு. பொதுவாக விஜய் போற இடம் எல்லா இடங்கள்லயுமே கூட்டம் இருக்கு அப்படின்னா கூட நேற்றுக்கு தூத்துக்குடியில ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ரொம்ப எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜயோட அரசியல் பயணத்துல தென் மாவட்டங்கள் ஒரு முக்கிய களமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல? ஆமா சார், நிச்சயமா நீங்க கேட்டதை போல தூத்துக்குடியை நீங்க மற்ற ஊர்களை போல ஒரு சாதாரணமா கடந்து விட முடியாது. ஏன்னா தூத்துக்குடியில தென் மாவட்டங்கள்ல விருதுநகருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களோட ஒப்பிட்டீங்கன்னா, தென்காசி போன்ற 3 மாவட்டங்களோட ஒப்பிட்டீங்கன்னா, நெல்லை மண்டலத்துல தூத்துக்குடியில தான் கனிமொழி அவர்கள் எம்பியா இருக்காங்க. இன்னொரு விஷயமாக அதே தூத்துக்குடியில தான் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்று திருச்செந்தூரில் வென்ற அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர், இன்னொருவர் தூத்துக்குடியில் வென்ற கீதா ஜீவன் அமைச்சர். அப்ப அந்த தூத்துக்குடி திணறி போகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்ததுன்னா அந்த கூட்டம் சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணு இருக்குல்ல. அந்த செய்தி என்பது தென் மாவட்ட மக்கள் விஜய்க்கு அமோக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க ஒரு காலையில திருநெல்வேலியில் ஏற்படுகிற ஒரு கூட்டம், அது 12 மணி 1 மணிக்கு ஏற்படக்கூடிய கூட்டம், மாலையில தூத்துக்குடியில அதே போன்று ஏற்படக்கூடிய கூட்டம். இந்த கூட்டங்களுக்கு பின்னால் எல்லாம் ஒரு செய்தி இருக்கு. நீங்க 12 மணிக்கு ஒரு நல்ல வெயில் நேரம், வெயில் எப்படி அடிக்குதுன்னு நமக்கே தெரியுது. வேட்பாளர்களே பிரச்சார முகம் அடிக்கிறாங்க, சாயந்தரம் தான் போறாங்க. நான் அடிக்கிறாங்கிறது நம்ம குமரி மாவட்ட வட்டார வழக்குல சொல்றேன். ஒரு டல்லா அடிக்கிறாங்க. காலையில போய் இவ்வளவு பிரச்சாரம் பண்ணணுமா, வெயில் கொளுத்துது, சாயந்தரம் போய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில ஈவினிங் தான் போறாங்க. காலையில இந்த பெரியவர்கள் சந்திப்பு, சமூக தலைவர்களுடைய சந்திப்பு, கோயில்கள்ல போய் தரிசனம் பண்றது, இப்படிதான் ஓடுது. பட் விஜயனுடைய வருகைக்கு அரசியல் கட்சி சார்பற்ற ஒரு பெருங்கூட்டம் வர்றாங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது. நிச்சயமா அவர்கள் ஓட்டு போடுவாங்க இந்த கூட்டம். பட் அது வெற்றி பெறுகிற கூட்டமாக இருக்குமா, வெற்றி பெறுகிற அளவிற்கு ஓட்டு போடுவாங்களா என்பதை தாண்டி திமுக அதிமுக இரண்டுக்கும் செய்தி சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா நீங்க கேட்ட அந்த தூத்துக்குடி அப்படிங்கக்கூடிய அந்த ஏரியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தூத்துக்குடியை உள்ளடக்கிய கனிமொழி அவர்கள் தான் அங்க 22 சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த 4 மாவட்டங்களுக்குமான மண்டல பொறுப்பாளர்னு சொல்லுவோம்ல, அந்த மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்களே கனிமொழி தான்.
நம்ம கிட்டத்தட்ட ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபரை திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், தென் மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா 58 சட்டமன்ற தொகுதிகள். அதுல அதிமுக கடந்த தேர்தலில் ஜெயிச்சதே, அந்த அலையன்ஸ் ஜெயிச்சதே 18 தொகுதிகள் தான். சோ அங்க கூடக்கூடிய கூட்டம் என்பது யார பாதிக்க போகுது, யாருக்கு சாதகமாக போகுது, விஜய்க்கே சாதகமா பாதகமா என்பதை தாண்டி இந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம். அங்க இருக்கக்கூடிய தாவேக வேட்பாளர்களுக்கு முதல்ல இது நம்பிக்கை தரக்கூடிய கூட்டம். நீங்க மற்றவர்களுக்கான நம்பிக்கை, அச்சுறுத்தல், பயம் என்பதை தாண்டி ஒரு விஜய் என்கிற ஒரு தனிநபருடைய கூட்டம் இவ்வளவு பெரிய அளவுல வர்றாங்கிறது இந்த வேட்பாளர்களுக்கும் ஒரு செய்தி. ஏன்னா இனிமேல் தான் அவங்க ஓடணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு 9ஆம் தேதி இந்த காலகட்டத்துல இருந்துதான் பல பேர் பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. பெரிய திராவிட கட்சிகள்ல பாரம்பரியமா உள்ளவங்களே வண்டி போட்டு அடிக்கிறதுல இன்னைக்கு தான் தொடங்குறாங்க. சோ அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல அடுத்த 13-14 நாட்கள் முக்கியமான நாட்கள் பாக்குறப்ப வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். நம்ம பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு, தடை இல்லாம ஓடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை தரும். அந்த வகையில இந்த தாவேக கூட்டம் ஒரு கவனிக்கப்படக்கூடிய கூட்டம் அப்படிதான் நான் பாக்குறேன். விஜயனுடைய வருகை தென் மாவட்டங்களையும் தாக்கம் ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி பிராந்தியங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிதான் பாக்குறேன். அது மாதிரி சார், இப்போ ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் இருக்கிற ரசிகர்களில் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு தான் ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறத பொதுவான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அஜித் ரசிகர்களும் விஜய்க்கு ஒரு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல, நிச்சயமா சார். நீங்க கேட்டதை போல இப்ப அஜித்துக்கு ஏன் தென் மாவட்டங்களை ரொம்ப குறிப்பா தூத்துக்குடி பகுதிகளில் ரசிகர்கள் அதிகம்னா அதுக்கும் ஒரு பின்கதை இருக்கு. அட்டகாசம்னு ஒரு திரைப்படம் அஜித்குமார் நடிச்சார், சரண் இயக்கியிருந்தார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வட்டார வழக்கு தான் பேசுவார். அந்த படத்துல 2 அஜித் டபுள் ஆக்டர் நடிப்பாங்க. அதுல ஒரு அஜித் பேசக்கூடிய வார்த்தையே தூத்துக்குடி வட்டார மொழியை பேசுவார். நீங்க பொதுவா ஒரு நடிகர் விஜய், அஜித், ரஜினி, கமல் யாருக்கு வேட்ட போனாலும் பொருந்தலாம். அந்த நடிகர் உங்களோட கனெக்ட் ஆகணும், உங்க ஊரோட கனெக்ட் ஆகணும்னா ஒரு எழுத்தாளர் வட்டார மொழியில எழுதுவார். ஒரு வட்டார வழக்கு எழுதக்கூடிய, கரிசல்மன்ல எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருப்பாங்க. குமரி மாவட்டம்னா பொன்னியலன் எழுதுவார். இப்படியான எழுத்தாளர்கள் இருப்பாங்க. ஒரு நடிகர் வட்டார மொழியை பேசுகிற பொழுது ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாகும். அப்படிதான் அஜித்துக்கு அந்த அட்டகாசம் படத்துக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய ஒரு அஜித்துக்கு ரசிகர்களுடைய கூட்டம் உருவாச்சு. பட் நீங்க விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் அப்படின்னு இதை பிரித்து பார்க்க முடியாது வந்த கூட்டத்தை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நேற்று திருநெல்வேலியில ஒரு பெரிய தேட்டர் இருக்கு, ராமுத்துராம் தேட்டர். ராமுத்துராம்ங்கிறது திருநெல்வேலியோட ஒரு பெரிய தேட்டர். அந்த ராமுத்துராம் தேட்டர் வழியா அவர் கொஞ்சம் தள்ளி அந்த மெயின் பைபாஸ்ல போகிறப்ப விஜயனுடைய பேக்ரவுண்ட்ல ராமுத்துராம் தேட்டர் தெரியுது. அப்ப அதை எடுத்து அந்த தேட்டருக்காரங்களே இதா போட்டிருக்காங்க, சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வைரலா போகுது. சோ இப்ப அஜித் அரசியல் களத்துல இல்ல, அதனால அஜித் விஜய் ஆதரிப்பதில் அஜித் ரசிகர்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. பட் ரஜினி ரசிகர்கள் பின்வாங்குறாங்க. ஏன்னா ரஜினி தொடர்ந்து பேசுறாருல, விஜய்க்கு எதிராக ஏதோ ஒரு செயல்பாடுகளின் மூலிவா ஏதோ ஒன்றின் வழிவா விளக்குறாருல. யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யூடியூபுக்கு மேல விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் ரஜினி பேசுகிறார். சோ ரஜினி ரசிகர்கள் போன்றவர்கள் இதுல உள்ள வரமாட்டாங்க. பட் அரசியல் களம் என்று வந்து விட்டதால விஜய், அஜித் ரசிகர்கள் சேர்ந்தேதான் பயணிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நம்ம வந்த கூட்டத்தை வகைப்படுத்தி விட முடியாது. இவங்க விஜய் ரசிகர்கள், இவங்க அஜித் ரசிகர்கள். அஜித் அரசியலுக்கு வரல, விஜய் வந்து விட்டார். சோ அவரை தார்மீக அடிப்படையில அவருக்கு இவர்கள் பின்னால் திரண்டிருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். ரஜினி ஒரு ஓப்பனாவே வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்கும்போது இளைஞர்கள் படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் விஜயோட பின்னாடி வர்ற கூட்டத்தை தான் அவர் சொல்றாருங்கிறது தெளிவா தெரியுது. அது இதாக ஒரு இம்பாக்டா ஏற்படுத்தி இருக்குது. அங்க ஏதாவது கவனிக்க முடியுது ரஜினி ரசிகர்கள் மத்தியில? அது ஒரு பெரிய தாக்கத்தை இளைஞர்கள்கிட்ட ஏற்படுத்த முடியாது சார். நம்ம கிட்டத்தட்ட நீங்க இப்படி பொறுத்து பாருங்களேன், ஒரு 20 வயது பையன், ஒரு அல்லது ஒரு 25 வயது பையன், அவனுடைய காலம் ரஜினி மாஸ். ரஜினியை விஜயோட நம்ம ஒப்பிடவே முடியாது. ரஜினி வேறு ஒன்று. அது பாட்ஷா காலம், படையப்பா காலம். எனக்கு இன்னைக்கு 38 வயது ஆகிறது. படையப்பா வரும்போது நானே 9ஆம் வகுப்பு படிச்சேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள் எதுவுமே ஒரு ரஜினிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, மதிப்பு இருக்கு. அது எதையுமே நான் குறைத்து மதிப்பிடல. ரஜினி இன்னைக்கும் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கிற நடிகர் தான், அதுலயும் சந்தேகம் இல்லை. 70 வயதை தாண்டி ஓடும் குதிரையாக இருக்கார். அதெல்லாம் ஒரு வாஸ்தவமான ஒன்றுதான். பட் ரஜினி விஜய் மீது கொண்ட இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல விஜய்க்கும் தனக்கும் ஒரு ரேஸ் இருக்கிறதா, விஜய் ரஜினியை நினைக்கிறார், ரஜினி விஜய் நினைக்கிறார். அதனால ஒதுக்கக்கூடிய வார்த்தை அது இளைஞர்கள் கூட்டத்தில் கவனிக்கப்படாதுன்னு நான் பாக்குறேன். அதுக்கு திரண்ட கூட்டமே சாட்சி தான். இங்க இவ்வளவு இளைஞர்கள் பெரிய அளவுல திரள்றாங்க. அப்ப ரஜினிக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னா, இங்க ரஜினி வாய்ஸ் அப்படிங்கிறது எதிரொலித்த தேர்தல்கள்லாம் இருக்கு. தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்ததெல்லாம் இருக்கு. பட் அவர் களத்துக்கு வருகிற பொழுது என்ன நடந்தது? கொரோனா பெருந்தொற்று காலம். அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னாரு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய காலம் தன்னுடைய ரசிகர்களை தான் அரசியலுக்கு வருவதாக சொன்னவர் தான் ரஜினி. சோ அப்ப அவருக்கு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரத்துக்கு தயாராகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்ல. சோ அதையெல்லாம் நாம் வைத்து மதிப்பீடு செய்யறப்ப இளைஞர்கள் மத்தியில் ரஜினி பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் ரஜினி ஃபேன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, நம்ம அதுல இன்னொரு விஷயம் பேச வேண்டியிருக்குல்ல. ரஜினிக்கு இன்றைக்கு 70 வயதுனா இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள் மட்டும் இல்ல, விஜய்க்கு இன்னைக்கு 52, 53 வயதாகுதுன்னா
அவருடைய மாண்புமிகு மாணவன் காலத்துல இருந்தே வந்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இன்னைக்கு 50-53 வயது ஆகுது. அதே மாதிரி ரஜினியை ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே ரசித்தவர்களுக்கு இப்ப 60 வயது கடந்திருப்பாங்கல்ல, அந்த கூட்டம் எந்த நிகழ்ச்சிகளுக்குமே வர்றது இல்லையா? சோ ரஜினியினுடைய பேச்சு இளைஞர்கள் மட்டத்துல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இதே தூத்துக்குடிக்கு தான் ரஜினி வந்திருந்தார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த மறுநாள் ஒரு ஒரு 2-3 நாட்களுக்குள்ள வந்திருந்தார். அப்பொழுது நானே கூட இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு களத்துல இருந்தேன். அவர் ஜிஹெச்சுக்குள்ள போனப்ப அங்க இருந்த ஒரு இளைஞர் தானே யாருங்க நீங்கன்னு கேட்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து. சார் நடிகர் என்கிற ஒரு மாஸ் ரஜினி அவர்களுக்கு இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. பட் சமூக ரீதியான அவருடைய கருத்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய பார்வையாக. விஜய்க்கு பொதுவா கடற்கரையில மீனவர்களோட ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்கு. கருத்து கணிப்புகள் அந்த மாதிரி வருது. இப்போ தூத்துக்குள்ள கூடின கூட்டத்தும் அதை அப்படி பார்க்கலாமா? இல்ல சார், நிச்சயமா நாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரும் வாக்கு திரள் அவருக்கு மீனவ சமூக கிராமங்கள்ல இருந்து இருக்கு. அதை நான் 2 கூறுகளா பிரிக்கிறேன் சார். நான் சென்னை காசிமேடுக்குள்ளேயும் போனேன். ஏன்னா நமக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா களம் தெரியணும். நம்ம பேசுறோம், தொலைக்காட்சி வாதங்கள்ல பேசுறோம், உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்ட்ட பேசுறோம். சோ அப்ப நம்ம சொல்லக்கூடிய தரவுகள் சரியா இருக்கணுங்கிறக்காண்டி காசிமேடுக்குள்ளேயும் போனேன். கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய வாவத்துறைங்கிற பகுதிக்குள்ளேயும் போறேன். தூத்துக்குடியில பாருங்களேன், அங்கேயும் பாக்குறேங்க. கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டம் சார், ராதாபுரம்னு ஊரு. அதான் அப்பாவு அவர்களுடைய சபாநாயகரா இருக்கக்கூடிய தொகுதி. அந்த அப்பாவு அவர்களுடைய தொகுதியில தான் இந்த கூட்டப்புலி, இடிந்த கலைந்த மீனவ கிராமங்கள்லாம் வருது. அங்க பாருங்க, படகுகள்ல தாவேக்கா கொடி கலர் அடிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கலர் கொடி அவங்க அடிச்சிருக்காங்க. நீங்க பொதுவா மீனவ கிராமத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போனோம்னா பெரும்பாலும் கட்சி கொடிகள் போட்ல பறக்காது. இப்ப நம்ம என்ற ஒரு பைக் இருக்கு, என்ற ஒரு கார் இருக்கு, இன்னோவா கார் இருக்கு, இன்னோவா காருக்கு ஃப்ரண்ட்ல கட்சி கொடி பறக்கும். நீங்க கடலுக்குள்ள போனீங்கன்னா தேசிய கொடி தான், நீங்க இந்திய நாட்டின் குடிமகன், அவ்வளவுதான். நீங்க அங்க மேல ஒய்யாரமா நீங்க ஒரு தாவேக்கா கொடியோ, ஒரு திமுக கொடியோ, ஒரு அண்ணா திமுக கொடியோ பறந்துச்சுன்னா, நீங்க இலங்கை கடற்படை நாளைக்கு நீங்க எல்லை தாண்டி ஒருவேளை போகிற பொழுது நீ எந்த நாட்டு கொடியை வச்சிருக்கானே தெரியாதுல அவனுக்கு. நீங்க இலங்கை கடற்படைக்கோ, ஒரு சோமாலியா கடற்கொள்ளையரோ ஏதோ ஒரு விஷயம். சோ அதனால அவங்க என்னன்னா, பொதுவா போட்ல கட்சி கொடிகள் பாக்குறது ரொம்ப அரிது. வேணால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வண்ணம் அடிச்சுக்குவாங்க. பட் இப்ப நான் போய் பார்த்த கிராமங்கள்ல தாவேக்கா கொடி பறக்குது, போட்ல பறக்குது. சோ நீங்க விஜய் உழைத்திருக்கிறாரா, அதற்கு செயல்பட்டு இருக்காரான்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்டா சொல்லுவேன், பெரிதாக உழைக்கவே இல்லை, எந்த செயல்பாடும் செய்யல. பட் மக்கள் அவர் மீது அன்பு வச்சிருக்காங்க மீனவர்கள். அதை கிரவுண்ட்ல உணர முடியுது. அதுல ரொம்ப குறிப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவ மீனவர்கள், அவர்களுடைய வாக்கம் கடுமையா உடையுது. அதெல்லாம் திமுக காங்கிரஸ்க்கு பாரம்பரியமான ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கியும் உடையுது. சோ அது ஒரு பெரிய திராவிட கட்சிகளுக்கு பெரிய அதிர்ச்சியான முடிவு இந்த தேர்தல் தரும் அப்படின்னு தான் பாக்குறேன். நிறைய பேர் சொல்றாங்க கூடுவாங்க, ஓட்டாக மாறுமா. நான் சிம்பிளான ஒரு வார்த்தை கேட்கிறேன் சார். 12 மணி வெயில் சார், 12 மணி வெயில். 2 பேர் தண்ணிலே மறப்பாங்க, 12 மணி வெயிலே பொருட்படுத்தவே மாட்டாங்க. பார்க்கணும்னு நினைச்சா பார்த்தே தீருவாங்க. ஒரு தரப்பு காதலர், ஒரு காதலி வர்றாங்கன்னா 12 மணி வெயில் கண்ணுக்கு தெரியாது. இன்னொன்னு, உங்க ஊர் ரேஷன் கடையை கூட பார்க்காதீங்க, டாஸ்மாக் கடையை பாருங்க, 12 மணிக்கு திறப்பாங்க, ஒரு பெருங்கூட்டம் நிற்பாங்க. அப்ப அது என்னன்னா ஒரு உணர்வு பூர்வமான கூட்டம். நீங்க அவனை குடிநோயாளி நம்ம வேணா நிராகரிச்சிடலாம், பட் அவன் ஏதோ ஒரு வகையில அதோட கமிட் ஆயிட்டான். அதே மாதிரிதான் 12 மணி வெயில், 1 மணி வெயிலாம் பார்க்காம வராங்கன்னா ஓட்டு போடுற கூட்டம் தான். ஜெயிக்கிற கூட்டமான ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலை ஏற்படுத்துவாரு அப்படின்னு தான் பாக்குறேன். நான் டாஸ்மாகோடு ஒப்பிட்டதால் அவர்களை சிறுமைப்படுத்துகிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் அதை விளக்க முற்படுகிறேன், அவ்வளவுதான். அந்த கூட்டம் ஒரு கிட்டத்தட்ட அதை ஒரு உணர்வார்ந்த கூட்டமா ஏதோ ஒரு வகையில அவங்க நினைக்கிறாங்க. நீங்க அண்ணா பின்னாடி திரண்டுச்சு ஒரு கூட்டம், எம்ஜிஆர் பின்னாடி ஒரு கூட்டம் திறந்துச்சு, கலைஞருடைய பேச்சை கேட்க திரண்டாங்க, அண்ணாவோட கொள்கைக்காக திரண்டாங்க. கலைஞருக்கு பேச்சு, அண்ணாவோட கொள்கை, எம்ஜிஆரோட குணாதிசயம்னா விஜயை பார்க்க திரண்டுகிறார்கள். இது ரொம்ப ஆபத்தான அரசியல். நீங்க ஒரு நடிகரை பார்த்தா போதும்னு வர்றாங்க அந்த கூட்டம். அப்ப அந்த வகையில இது ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஆபத்தான அரசியலாக இருந்தாலும், அதற்குள்ள ஆபத்து இருந்தாலும் களம் என்னன்னு சொல்லணும். களம் விஜய்க்கு கணிசமான ஓட்டை வாங்கி தருகிற சூழல்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். இந்த மீனவர்களுக்கு கடற்கரை கிராமங்கள்ல விஜய்க்கு இருக்கிற ஆதரவு பற்றி இதுக்கு அது மதம் சார்ந்ததுதான் ஒரு காரணமா, இல்ல அதை தாண்டி காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், அதுல 2 வகையான காரணங்கள் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட மீனவ கிராமங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த தரவுகள்ல இருந்து அதை பொருத்த முடியும். அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஈரான்ல, நான் ஒரு குமரி மாவட்டத்தையும் முன்னுதாரணமா எடுக்கிறேன். ஈரான்ல 500க்கும் அதிகமான மீனவர்கள் சிக்கி தவிச்சாங்க. 473 நினைக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி தம்பிதுரை பார்லிமெண்ட்ல அதை பேசுறாரு. மீனவர்கள் சிக்கியிருக்காங்க, ஈரான்ல இருக்காங்க, அங்க போர் நடந்துட்டு இருக்கு, அங்க இருக்கிற மீனவர்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வரணும். லெட்டர் கொடுக்கறது யாரு? தலவாய் சுந்தரம் கொடுக்குறாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கன்னியாகுமரி எம்எல்ஏ. அவருடைய கோரிக்கையை ஏற்று தம்பிதுரை அங்க இருந்து கூட்டுறாரு. சரி, அது ஒரு நிலை. 2023 ராமநாதபுரத்துல ஒரு கூட்டம் நடக்கிறது, மீனவர்கள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துலதான் 5000 ரூபாயாக இருந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 8000 ரூபாயாக ஸ்டாலின் உயர்த்துறாரு. இனிய நான் ஆட்சிக்கு வருவேன் 12,000 தாரேங்கிறார். கன்னியாகுமரிக்கு வந்த மு க ஸ்டாலின் அவர்கள்
தமிழ்நாடு மீனவர் நலவாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை சுட்டிக்காட்டி நான் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார், மீனவர் நலவாரியத்துல 65 வயது என்று இருப்பதை 70 வயதா உயர்த்துங்க, மீனவர்கள் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் உயர்த்துவேங்கிறார். நான் சொல்றது 2 திராவிட கட்சிகளும் மீனவ சமூக மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க ஆல்ரெடியே. பட் விஜய்க்கு பின்னால் இன்னைக்கு மீனவர்கள் திரள்றாங்கன்னா 2 காரணங்கள். ஒன்று, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கணிசமா இருக்கக்கூடிய பகுதி, அவர்கள் விஜயை ஒரு சிறுபான்மை சமூகமாக பாக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று சார், நம்ம பத்திரிகையில இருக்கோம் நீண்ட காலமா, ஒரு இடத்துல பட்டியல் சமூக மக்களுக்கும் ஒரு சாமானியருக்கும் பிரச்சனைனா இயல்பாகவே எது இதழியல் ஆரம்பம்னு பார்த்தா பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. சரி, ஒரு சிறுபான்மையினர் ஒரு பெரும்பான்மையினர், அந்த யாருக்கு ஆபத்து என்று வருகிற பொழுது ஒரு இதழியல் அறத்தோடு சிறுபான்மையினருக்கு அரணாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில நீங்க இதை பொருத்தி பாருங்களேன். விஜய் தன்னை பாதிக்கப்பட்டவராக பேசுகிறார். போகிற ஊர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. உங்களை நம்பி வந்தேன், உங்களுக்காக வந்தேன், நான் ஒரு உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்னுடைய இந்த பிரச்சனைகள்லாம் பட்டியலிடுறார். ஜனநாயகம் முடக்குறாங்க, கூட்டு சரி பண்றாங்கிறார். அப்ப தன்னை ஒரு விக்டிமா காட்டுறாரு, பாதிக்கப்பட்டவராக காட்டுறாரு. நீங்க மீனவர்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஒரு பக்கம் ரிலீஜியன், அந்த ரிலீஜியனை மட்டுமே நம்ம பேசிட முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில விஜய் தன்னை பாதிக்கப்பட்டவராக காட்டுகிற பொழுது அந்த பிம்பம் எடுபடுகிறது. இதே விஜய் தன்னை இன்னொரு மாஸ் ஹீரோன்னு மட்டுமே பேசிட்டு இருந்தாருன்னா ஒருவேளை அவர்களை மடைமாற்றி விட முடியும். நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக பேசுறாரு. அப்ப அதுக்கு மீதான ஒரு அனுதாபம் கட்டமைக்கப்படுதுன்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் சேர்ந்துதான் மீனவர்கள் மத்தியில அவருக்கான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு இன்னும் ஒரு ஓட் பேங்க் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற பகுதிகள்னு அதை தென் மாவட்டங்கள் சொல்லலாம். அது குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்லலாம். இப்போ விஜய் அங்க பேசும்போது அதையும் ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்காரங்க நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அப்படி ஒரு உடைவு இருக்கா? காங்கிரஸ்காரங்க விஜய் பக்கம் சாயிறாங்களா? சார், அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2 குழுக்களாக பிரிக்கிறேன். ஒன்று நிர்வாகிகள், அவர்களது ஆதரவாளர்கள். அந்த குழுல எந்த சலனமும் இல்லை, அவங்க இயல்பாக தான் இருக்காங்க. நிறைய பெரிய அளவுல விஜய் பக்கம் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இன்னொன்று தரப்பு இருக்காங்க, அவங்க என்னன்னா தொண்டர்கள். அதான் விஜய் சொல்றாரு, அந்த இடம் அட்ரஸ் பண்றது சரிங்கிறேன். என்கிட்ட ஒரு நண்பர் அடிக்கடி பேசுவார். நண்பர்னா நீண்ட கால நண்பர்லாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன், பக்கத்து சீட்ல உட்கார்ந்துருந்தார். நான் ஏன் இந்த மாதிரியான தரவுகளை சொல்றேன்னா, கலை யதார்த்தம் புரியணும் மக்களுக்குங்கிறதுக்காக சொல்றேன். அந்த நண்பர் பக்கத்துல உட்கார்ந்துருந்தார். அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்கிட்ட பேசும்போது நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் வருவீங்க, சுவாமிநாதன் என்ன கரெக்டா கேட்டார். ஆமா அப்படின்னு. ஒன்னு அவர் தன்னுடைய பெயரை அடையாளப்படுத்துகிறார், ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்கிற, நீங்க என்ன அரசியல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறீங்களா, எந்த கட்சியில இருக்கீங்க அப்படிங்கிற. நான் காங்கிரஸ்ல இருக்கேன், தொண்டர் தான், வேற ஒண்ணு இல்லை, இப்ப விஜய் பக்கம் வந்துட்டேன் அப்படிங்கிற. அவ்வப்போது அலைபேசியில் அழைக்கிறார். அழைச்சு சொல்றாரு, நான் காங்கிரஸ் சார், வழக்கமா கைக்கு தான் போடுவேன், இந்த தடவை விஜய்க்கு போட போறேங்கிற. அப்ப தொண்டர்கள் மத்தியில இந்த எண்ணம் ஏன் உருவாச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் அதை ஏன் திருநெல்வேலியில பேசுறாரு? எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு. திருநெல்வேலியில எம்பியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. திருநெல்வேலியில தான் 2 சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் போட்டிடுறாங்க. பக்கத்துல கன்னியாகுமரியில 3, திருநெல்வேலியில 2 தொகுதியில போட்டிடுறாங்க. அம்பாசமுத்திரம் உங்களுக்கு தெரியும், நெல்லை மாவட்ட அரசியல் தெரியும். இசகி சுப்பையா எவ்வளவு பெரிய ஆள், அவருக்கு எதிராக போய் ஒரு காங்கிரஸால அவ்வளவு எளிதில் வெற்றி பெற முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. இன்னொன்று நாங்குநேரி சாதாரண ஊரா? இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சின்னத்துறைங்கிற மாணவன் தாக்கப்பட்டது நாங்குநேரி தான். ஆட்சியினுடைய இறுதியில பட்டியல் சமூக மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தெருல ஒரு டீ கடையில மோட்டார் சைக்கிள்ல துண்டு துண்டாக மக்களை வெட்டி கொன்ற இடமும் நாங்குநேரி தான். நிறைய ஜாதிய முதல் இருக்கக்கூடிய கிராம பகுதி. சோ அந்த மாதிரியான பகுதியெல்லாம் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து விஜய் பேசுகிறார், காங்கிரசினுடைய தொண்டர்கள் எம்பக்கங்கிறார். இது விஜய் கிளைம் எடுக்கிறாரு நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ள இன்னொரு கோணம் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி எல்லாம் உறுதியாகி போச்சு. நீங்க நேற்று வரை சொல்லிட்டு இருந்தீங்க விஜய்க்கு 18% இருக்கு, பிரச்சனை இல்லை. அது போன வாரம் நீங்க 25 சீட்டை 28 உயர்த்திட்டீங்க. அப்ப விசிட் சக்சஸ், ஆபரேஷன் சக்சஸ், முடிச்சிருக்கலாம். இப்ப சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, எங்களுக்கு கிடாவிருந்து காத்திருந்துச்சு, இங்க என்னடான்னா சின்ன தோசையை கொடுத்து திமுக சுருக்கிட்டாங்க. இதுதான் கிரவுண்ட்ல எதிரொலிக்குதுங்க. இந்த மாதிரி காங்கிரஸ்காரர்கள் பேசுவதும் அதை காங்கிரஸ் அகில இந்திய தலைமை அனுமதிக்கிறதும் இன்னொன்னு சீட்டு கிடைக்காத விரக்தி. நீங்க கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் அடிச்சு ஆடி இருக்காங்க. விளவங்கோடு தொகுதியில இருந்த தாரைக்கப்பட்ட குளச்சலுக்கு மாத்துறாங்க. விளவங்கோடுல யாரு வேட்பாளரா வரணும் கேரள காங்கிரஸ் தீர்மானிக்கிறதா சர்ச்சை ஓடுது. அப்ப அங்க ஒரு எதிர் மனநிலை கொண்ட குழு உருவாகிறாங்க. அந்த குழு யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவர்களுக்கு பாஜக போட முடியாது. அப்ப இயல்பாகவே உள்ளூர்ல வேட்பாளர்கள் அதிருப்தி உள்ளவர்கள், காங்கிரஸ் திமுக உறவு சிக்கல் இருப்பதாக உணர்பவர்கள், இவர்களெல்லாம் தாவேகா பக்கம் நகர்த்திட்டாங்க. அது விஜயனுடைய வெற்றி இல்ல, காங்கிரசினுடைய தோல்வின்னு பாரு. அது பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதா இருக்கலாம், இந்த தேர்தல் குழு அமைச்சோட பதவியை ராஜினாமா செய்த மாணிக்கம் தாகூரா இருக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்கான பொறுப்புகள்லாம் விற்கப்படுது, கிட்டத்தட்ட வேட்பாளர்கள்லாம் விற்கப்படுறாங்க அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் கொடுத்த அறிக்கையா இருக்கலாம். இதெல்லாம் தொண்டர்களை சோர்வடைய செஞ்சிடும்ல. அவன் நம்ம யாருக்காக உழைக்கணும், எதுக்காக உழைக்கணும்? நான் அதை நிறைவா சொல்ல விரும்புனா,
அது விஜயனுடைய வெற்றி அல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தோல்வி அப்படின்னு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு தூத்துக்குடி முடிச்சு அடுத்தது கன்னியாகுமரிக்கு வரார் 12ஆம் தேதி வந்து. ஸோ விஜய் திரும்ப கன்னியாகுமரிக்கு வந்த பிறகு இதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா தமிழகத்திலேயே சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம அதிகம்னு பேசினாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிகமான மாவட்டம். பக்கத்துல கேரளா இருக்குல்ல, அந்த கேரளாவோட தாக்கம் இங்க அதிகமாக இருக்கும். சோ அந்த பகுதிகளில் பெரிய தாக்கம் இருக்கும். இன்னொன்று 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள் வாக்கள் இருக்கிறது கன்னியாகுமரி தான். நீங்க திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ நம்ம ஒப்பீட்டு அடிப்படையில பார்த்தோம்னா எவ்வளவு வலுவான மீனவர் ஓட்டு வங்கி இருக்காது. கிட்டத்தட்ட கிள்ளியூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் 60,000 வாக்கள் இருக்கு. கன்னியாகுமரியில 30,000 இருக்காங்க. நீங்க விளவங்கோட்டில் இருக்காங்க, பத்மநாபபுரத்துல இருக்காங்க, எல்லா பகுதிகளிலும் இருக்காங்க. 1.5 லட்சம் மீனவர் ஓட்டு வங்கி இருக்கு. நாகர்கோவில் தொகுதின்னு எடுத்துக்கிட்டா ராஜாக்கமங்கலம் துறை இருக்காங்க. சோ அப்ப அந்த ஓட்டு வங்கின்னு மட்டும் நான் பார்க்கல. சிறுபான்மையினர் கணிசமான அளவுக்கு இம்முறை விஜயை ஆதரிக்கக்கூடிய சூழல் தெரிகிறது. அதை தடுப்பதற்கான முயற்சிகள் பண்றாங்க. ஏன்னா திமுக கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, கன்னியாகுமரியில தாக்கம் இருக்குமான்னு கேக்குறீங்க. 3-4 மாவட்டங்களுடைய பொறுப்பாளர் கனிமொழி அவர்கள், அவங்களுக்கு களம் தெரிகிறதுனாலதான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரா கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை நியமிக்கிறாங்க. அவங்களுடைய ஆங்கில பத்திரிகையினுடைய ஆசிரியர் திமுகவினுடைய. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா அண்மையில எம்பி ஆக்குறாங்க. அவர் கடலோடி சமூகத்தை சேர்ந்தவர். ஒவ்வொரு கடற்கரை கிராமத்திலும் அவர் எம்பி ஆக்குறதுக்கு நன்றின்னு ஃபிளக்ஸ் வைக்கிறாங்க. பட் அது மட்டுமே போதுமா? நீங்க கவர்ச்சி, அந்த கவர்ச்சிக்கு முன்பு திமுக அதிமுகவுடைய அரசியல் ஈடு கொடுக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகம் தான். குமரி மாவட்டத்திற்கு வருகிற பொழுதும் ஒரு பெருந்தாக்கம் இருக்கும். பெரிய சேதத்தை ஏற்படுத்துவார் விஜய். அது யாருக்குங்கிறத பொறுத்துதான் வெற்றி தோல்விகள் அமைய போகுது அப்படிங்கிறதுதான் கணக்கா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, விஜய்க்கு கூட்டம் கூடுது, அந்த கூட்டம் வாக்கா மாறுமா அப்படிங்கிற சம்பந்தமா கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. வந்து சிரஞ்சீவிக்கு கூட்டம் கூடிச்சு, சரத்குமாருக்கு கூடிச்சு, அதெல்லாம் வாக்கா மாறல அப்படின்னு. இப்போ நீங்க கூட அதை பத்தி சொன்னீங்க வந்து. ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டங்கள் வாக்கா மாறணும், அதுக்கு அமைப்பு ரீதியான ஒரு பலம் வேணும் வந்து. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தவக கட்சிக்கு வந்து ஒரு அமைப்பு ரீதியான பலம் இருக்குன்னு சொல்லலாமா? கட்டமைப்பே இல்லை சார், துளியும் கூட இல்லை. இவர்கள் எல்லாம் விஜய் என்கிற ஒற்றை நபர், விசில் என்கிற சின்னம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி உதாரணம் சொல்றேன். நான் இருக்கக்கூடிய பகுதி, நான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, நான் டெய்லி போயிட்டு வர பகுதி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி. அங்க தாவேக்கா வேட்பாளருடைய பெயர் கூட எனக்கு இன்னும் பரிச்சயமாக. பத்திரிகையாளராக இருக்கிறோம், நமக்கே அந்த பேர் இதுதான் பேரு, எதிரிலே அவர் வந்தால் கூட இவர்தான் வேட்பாளர் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் தாவேக்கா துண்டோடு மேலதாளம் முழங்க 10 பேரோட வந்தா தெரியும். இப்படிதானே இருக்கு களம். கட்டமைப்பு என்பதே இல்லையில. ஒன்றிய செயலாளர் யாரு, நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் மட்டும் தெரியுது. அதுவும் எப்படி தெரியுது? மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட் ஓட்டுறாங்க, பிளக்ஸ் கட்டுறாங்க. இங்க கட்டமைப்பு என்பது வேறு. நான் என்னுடைய கிராமம் பறக்கை, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. எங்க வீட்டுல ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அதிமுக அரசினுடைய வாக்குறுதிகளை இதுவரை 5 தடவை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்லிப் நோட்டீஸ். சாதாரண ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழகங்கள், ஊரோட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் கவுன்சிலர்னு வர்றாங்க ஒரு லிஸ்ட். திமுக நோட்டீஸ் இது வரைக்கும் 3-4 தடவை வந்துருச்சு. திமுக என்னெல்லாம் செய்ய போகுது? தாவேக்கா நோட்டீஸ் எது வரலையே வீட்டுக்கு. விஜய் மட்டும் வர்றாரு ஊருக்கு. நீங்க நோட்டீஸ் வீட்டுக்கு வரணும். நீங்க சின்னம் பரிச்சயமாயிரும். விசில் சாதாரணமா பஸ்ல டிஎம்கே அரசு சாதனை விளம்பரம் போடுறாங்க. இப்ப பெண்கள் விடியல் பயணம்னு கூட எல்லாருக்கும் விசில் ஞாபகம் வந்துடும். சோ அது சின்னம் பரிச்சயம், அது பிரச்சனை இல்லை. பட் கிரவுண்ட்ல அதை ஓட்டா மாத்தணும்ல. நீங்க தேர்தல் என்பது வேற ஒன்று இல்லை சார். நீங்க உங்க ஊர்ல ஒரு வாக்குச்சாவடி மையம் இருக்கும். அதுல இருந்து ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் வெள்ளைக்கோடு போட்டு, அந்த வெள்ளைக்கோட்டுக்கு பக்கத்துல டேபிள் டெஸ்க் எல்லாம் போட்டு திமுக அதிமுக களைகட்டி 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. வர்றவங்ககிட்ட நான் மைனி சம்மந்தி அது இதுன்னு பேசி ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு போடுங்கம்பாங்க. அதுக்கு இணைய அங்க விசிலுக்கு போடுங்கன்னு சொல்றது ஒரு டீம் இருக்கிற மாதிரி யாரு பொறுப்பெடுத்துக்கிறது? ஊராட்சி செயலாளர் யாரு? கட்டமைப்பே இல்லையே. எங்க ஊர்லயே கிளையே இல்லையே. நான் எங்க ஊர்ல யாரு தாவேக்கான கிளைக்கழகமே இல்லையே. ஒரு சூரநம்பரம் இல்லையே. கிராம பகுதியில் சூரநம்பரம் தான் அதிமுக எழுதியிருக்காங்க, திமுக எழுதியிருக்காங்க. சூரநம்பரமே இல்லையே. அப்ப அதுதான் கிரவுண்டு. அந்த கட்டமைப்பு இல்லை. அதை மீறி அந்த கூட்டம் ஓட்டு போடும். நீங்க ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்தால் கூட்டம் கூடும்னா, சமகாலத்துல நாம் பார்த்து கட்சி ஆரம்பித்தவர்கள் சரத்குமார் என்ன கூட்டம் கூடிவிட்டது? அவர் கட்சியை கலைச்சாரு. அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து பாஜகவில் ஐக்கியமானார். ஐயோ சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டாருன்னு 10 பேர் பதறனமா நைட்டு டிபேட் ஷோ நடந்துச்சா? அது ஒரு நிலை. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். இதனால திருநெல்வேலிக்கு விஜயகாந்த் வந்திருக்காருன்னு எல்லாரும் அப்படி ஒட்டுமொத்த நெல்லையும் திரண்டு போயிருச்சா? விஜயகாந்திற்கு மேல விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அது வெற்றி என்பது எட்டாக்கணி அப்படின்னு தான் நான் மதிப்பீடு செய்கிறேன். சோ அந்த வகையில் வந்த கூட்டம் ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தல் முடிவு திமுக அதிமுகவுக்கு அதிர்ச்சி என்பதை விட விஜய்க்கு பேரதிர்ச்சியை தரும். கட்சினா என்ன, கட்டமைப்புனா என்ன, என்ன வேலை செய்யணும், களப்பணினா என்ன, ஒரு நபர் அரசியல் என்ன முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதால விஜய்க்கு முதல்ல உணர்த்தும் அப்படின்னு. அது மாதிரி நீங்க சொன்னீங்க சார், வந்து விஜய்க்கு வர்ற கூட்டம் ஓரளவுக்கு நிச்சயமா ஓட்டா மாறும் அப்படிங்கிறது, கட்டமைப்பு இல்லாட்ட கூட வந்து. ஸோ ஓட்டா மாறுற பட்சத்துல இது எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? சீமானை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தார். நான் கடந்த காலங்களில் பல நேர்காணல்கள்ல சீமான் பாதிப்பார் என்று தான் பேசி வந்தேன். பட் இப்ப சீமானும் பாதிக்க மாட்டார்னு எனக்கு தோணுது. அது என்ன காரணம்னு பின்னாடி சொல்லிடுறேன்.
முதல்ல அதிமுகவுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை, அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை சிந்தாம சிதறாம அவங்க எடுக்கணும். அந்த இடத்துல அவர்களுக்கு அடி விழுது. அந்த ஓட்ட பெரும்பகுதியை விஜய் ஈர்க்கிறார். அது ஒரு நிலை. ரெண்டாவது, அதிமுகவுக்கு லாபமும் இருக்கு. அதிமுக இன்னைக்கு இளைஞர்களே இல்லை. விஜய் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அரசியல் வருகையின் போது இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்கினாங்க. சரி, விஜய் களத்துக்கு வந்துட்டாரு. இந்த 3 ஆண்டு காலங்கள்ல அதிமுக எங்கேயாவது இளைஞர்கள் மாநாடு நடத்துறாங்களா? விஜய் களத்துக்கு வந்துட்டாரு. எங்கேயாவது சிறுபான்மையினர் மாநாடு நடத்தி என்னங்க பிஜேபியோட கூட்டணிங்கிறீங்க, நாங்க பாருங்க ஒரு 1.5 லட்சம் இஸ்லாமியர்களை தாண்டி மாநாடு போட்டு காட்டுறோம், கட்சியினுடைய சிறுபான்மையினர் பிரிவு மாநாடுன்னு போட்டாங்களா? இல்ல. ஆனா நீங்க திமுக இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல நடக்குது. 2 லட்சம் நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. இப்ப விஜய் எடுக்க போறது இளைஞர்கள் ஓட்டு. பள்ளிக்கூடங்கள்ல 1000 ரூபாய் அரசு பள்ளியிலையும் படித்து, அரசு உதயபுரம் பள்ளியிலையும் படித்து காலேஜ் படிச்சாங்கன்னா மாணவனுக்கு 1000 ரூபாய், மாணவிக்கு 1000 ரூபாய், 15 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. அது ஒரு நிலை. ஆனா மாணவர்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டுல எங்க போகுது? விஜய்க்கு போகுது. அப்ப திமுகவுக்கு அதுல பெரும் பாதிப்பு. சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவை காட்டி பாருங்க, பாஜக உள்ள வந்துடும், சிறுபான்மையினர்லாம் ஓட்ட சிந்தாம சிதறாம போடுங்க அப்படிங்கிறது கோஷம். அந்த கோஷம் கை கொடுக்கும். கை கொடுத்து வந்தது 19, 21, 24 3 தேர்தல்ல சக்சஸ் ஃபார்முலா. அப்ப அந்த ஓட்டு சிதறணும், சிதறாம வாங்கணும் திமுக. பட் இந்த முறை விஜய் பக்கம் அதுவும் போகுது. அப்ப திமுகவுக்கும் அதுல பாதிப்பு. பாஜகவுக்கு பாதிப்பா? பாஜக 3வது பெரிய சக்தியா 2024 தேர்தலே தங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 11% ஓட்டு. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க 3வது பெரிய சக்தி அவங்க தானே. 4வது தானே சீமான் 8% எடுத்தாரு. அப்ப கிட்டத்தட்ட அந்த 11% காட்டினது ஒரு நிலை. அண்ணாமலை வெளியே இருக்காரு. அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு உள்ள வந்தவங்க என்னங்க போங்க, மாற்றத்துக்கான அரசியல் நீங்க இப்படி இருக்காங்க, எல்லா கட்சியும் மாதிரி தான் இருக்காங்க, விஜய்க்கு போட்டு அப்புறம் அவங்களும் வெளியே போவோம். ஸோ எல்லா கட்சிக்கும் பாதிப்பு. இதுல பெரிய பாதிப்பு என்பது விஜய்க்கு தான். அதை விட சீமான் ஏன் காப்பாற்றப்படாதுன்னு சொல்லிடுறேன். நீங்க அதிமுக தேர்தல் அறிக்கையில 2000 ரூபாய் கொடுக்குறாங்க மகளிர். திமுகவும் 2000 ரூபாய். விஜய் உடனே 2500 ரூபாய் தரேன், தாய்மாமன் சீரு தரேன், இங்க ஒருத்தர் 8000 ரூபாய் கூப்பன் தரேங்கிறார் திமுக. இவங்க உடனே பிரிட்ஜ் தரேன்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. விஜய் உடனே தாலிக்கு தங்கம் கொடுக்க போறோங்கிறார். அப்ப மாற்றத்துக்கான அரசியல் என்பது சீமான் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியம். இலவசம் இல்லைங்கிறார். அப்ப நீங்க அவர் உருவாக்குற அந்த 8% என்பது மாற்றத்துக்கான அரசியல். அதுல இருந்து 1.5% வெளியே போகலாம். அடிஷனலா 1.5% உள்ள வந்து அவர் மட்டும் தன் வாக்கு செலுத்தி தக்க வைப்பார். நீங்க விஜய் ஒரு 25 லட்சம் தான் எடுக்கிறான்னு வைங்க. நான் ரொம்ப குறை சொல்றேன். 30 லட்சம் தான் விஜய் எடுக்கிறான்னு வைங்க. 30 லட்சம் ஓட்டுனா 8%. அந்த 30 லட்சம் ஓட்டை இழக்க போறது திமுக, அதிமுக, பிஜேபி தான் பெரும்பான்மையா. சீமான் இழப்பார். கொஞ்சம் இழந்ததுக்கு தக்கன அவருக்கு வெளியில இருந்து புதிதாக கிடைக்கும் அப்படின்னு பாக்குறேன். இதுல கூடுதல் சேதம் என்பது என்னுடைய யூகம் சரியாக இருந்தா தென் மாவட்டத்துல திமுக தான் கூடுதல் பாதிப்படையும் பாருங்க. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு இழக்கிறாங்க, இளைஞர்கள் ஓட்டு இழக்கிறாங்க. இது ரெண்டும் அதிமுக அவசியம் இல்லாத வாக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவர் ஓட்டு எத்தனை சதவீதம் ஓட்டுவாங்குவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற 22 தொகுதிகள் இருக்கு இல்ல, தென் மாவட்டங்களில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் கவனம் குவிக்கலாம். நீங்க ஒரு உதாரணத்துக்கு நாங்குநேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்டியார்பட்டி நாராயணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடைத்தேர்தலே ஜெயிச்சவர். அங்க அமமுக களம் காண்றாங்க, காங்கிரஸ் களம் காணுது. சோ அப்ப அந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் ஸ்டார் வேட்பாளர்கள் கொஞ்சம் விட்டுருக்கிறதுனால சொல்றேன். திருநெல்வேலியில எடுத்துக்கிட்டீங்கன்னா SR முருகன் விட்டுருக்காங்க. அரசு ஒப்பந்ததாரராக இருந்தவர். திமுக அதிமுக 2 பேர்லயும் ஒப்பந்ததாரராக இருந்தவர். பாளையங்கோட்டை வந்தீங்கன்னா அவரும் ஜான் டிம்பர்சன் பெரிய கோடீஸ்வரர், இப்படி பணக்கார வேட்பாளர்கள் கிடைச்சிருக்காங்க. பட் வெற்றி என்பது தென் மாவட்டங்கள்ல சாத்தியம் இல்லை. அவர்கள் எடுக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு விட வேண்டிய கொஞ்சம் வாக்குகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை கணிசமா எடுப்பாங்க. அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. ஏன்னா இந்த SR முருகன் திமுக இருந்தவர், சீட்டு கிடைக்கலன்னு அடுத்த நாள் வந்து தாவேக்கால இணைந்தவர். நீங்க ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக இருந்தவர், சீட்டு கிடைக்கலன்னு தாவேக்கால இணைஞ்சவர். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடும், வந்தாரை வாழ வைக்கும் தாவேக்கால் தான் நம்ம சொல்லணும். சோ அந்த மாதிரி இன்னைக்கு அது மாறி இருக்கு. சோ வெற்றி என்பது எட்டாக்கடி. இந்த தேர்தல் என்பது அவர்கள் கற்றுக்கொள்வது, அடுத்த தேர்தல் தான் அவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வதுன்னு பாருங்க. நன்றி சார்.